ஓகே. கவிதா தொடங்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தேவைக்காக சேவை செய்பவர்கள் நிறைய உண்டு. ஆனால் சேவைக்காகவே சேவை செய்யக்கூடிய அன்பு அக்கா நிறைமதி நீலமேகம் அவர்களை வருக வருக என்று உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் செம்மொழி மகளிர் அமைப்பு சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து பெயரில் மட்டுமல்ல தோற்றத்திலும் இளவரசியாக கருத்துக்களை வழங்க இருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர், எத்தனையோ பணிகள் இருந்தும் எங்கள் பயிற்சி வகுப்பிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரி இளவரசி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். விடுமுறை என்றாலே சந்தோஷம், கொண்டாட்டம், சுற்றுலா என்று இல்லாமல் விடுமுறை நாளினையும் பயனுள்ள நாளாக கழிக்க மாணவர்களுக்காக பணியாற்ற விரும்பி இங்கு வருகை தந்திருக்கும் ஆசிரியர்கள் அழகுலட்சுமி மற்றும் மற்றொரு சகோதரியை வருக வருக என அன்போடு இங்கு வரவேற்கிறேன். இங்கு பார்வையாளராக வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் மல்லிகா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும். இன்னும் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் இங்கு வர வேண்டும். இந்த நிகழ்வு இன்னும் சிறக்க வேண்டுமெனில் மாணவ செல்வங்கள் இன்னும் அதிகமாக கூட வேண்டும். இப்போது இணைந்துள்ள மாணவ செல்வங்களையும் இனி இணைய இருக்கின்ற மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி கவிதா, மிக சிறப்பான ஒரு வாழ்த்துறை கொடுத்தீங்க. அஸ்வினி, அழகுலட்சுமி ரெண்டு பேரையும் வரவேற்கிறேன். ரெண்டு பேரும் வந்து புதுசா நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவங்கள பத்தி சொல்றேன். அவங்க பாண்டிச்சேரி ஜிப்மர்ல வந்து தலைமைச் செயலாளராக இருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேமரா ஆன் பண்ணிங்கம்மா அழகுலட்சுமி. அவங்க பன்முக திறன் படைத்த ஒரு பெண். அந்த பன்முக திறன் தான் வந்து எனக்கு ஒரு அழகான ஒரு தங்கையை கொடுத்தது. அந்த அவங்க வந்து எழுத்தாளர், கவிதை எழுதக்கூடியவங்க, பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றத்துல இருக்காங்க. அடுத்தது வந்து இந்த மொழியாக்கம் செய்யக்கூடிய திறன் படைத்தவங்க, கரகம் ஆடுவாங்க. நிறைய திறன் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். குறும்படங்கள் 20 படங்கள் போல நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய நடிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க, அவ்வளோ அழகா நடிப்பாங்க. இத்தனை திறனும் படைத்த தங்கை இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய எளிய முறையில வந்து நிறைய ஆங்கில பயிற்சி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அவங்க உரையாற்ற போறாங்க. அதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் நீங்கெல்லாம் வந்து கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். கேட்டு எல்லாரும் மகிழ்வோம், பயிற்சி பெறுவோம். இப்பொழுது இந்த அரங்கு வந்து சிறப்பு விருந்தினரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. வாங்க. தொடக்கத்திலே நானா அவங்க எல்லாம் வகுப்பு எடுக்கலையா? மற்ற டீச்சர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கலையா? இன்னைக்கு உங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கோம். நீங்க சிறப்பு விருந்தினரா வந்திருக்கீங்க. உங்களுடைய பேச்செல்லாம் அவங்க கேட்க போறாங்க. நான் நினைச்சேன் அவங்க எல்லாம் வகுப்பு எடுக்கிறத கேட்டுட்டு நான் கடைசியா எடுப்பேன்னு நினைச்சேன். இன்னைக்கு வகுப்பு உங்கள்ட்ட கொடுக்குறோம். அவங்க 2 பேருமே ஆங்கில ஆசிரியர்கள், மிக சிறப்பாக பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள். அவங்க வந்து பிஎட் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அஸ்வினி ஆறுமுகம், நீங்கள் யாருன்னு கொஞ்சம் கையப்படி காட்டுங்கம்மா. அஸ்வினி, அவங்க அஸ்வினி ஆறுமுகம் பேராசிரியர், ஆங்கில பேராசிரியர். இவங்க அழகுலட்சுமி, இவங்க ஜவஹர்ல படித்தவங்க, ரொம்ப திறன் வாய்ந்த பெண். இவங்கெல்லாம் பட்டிமன்ற பேச்சாளர்கள் எல்லாம் நம்ம குழுவில் இருக்காங்க. சிறப்பா பேசக்கூடியவங்க. பேச்சு திறன்ல ரொம்ப கவர்ச்சி. அதாவது அந்த பேச்சு திறனை பார்த்துதான் அவங்களெல்லாம் நம்ம குழுல இணைச்சிருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. நான் எவ்வளவு நேரம்? 8 மணி வரைக்குமா? ஆமா, எடுக்கலாம். அடுத்தது வந்து இல்ல, நீங்க வந்து எவ்வளவு நேரம் உங்களால நடத்த முடியுமோ நடத்துங்க. அடுத்தது கவிதா அசோகனை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அவங்க வந்து கவிஞர், ஹைக்கூல வந்து மிக சிறந்த கவிஞர், ஆசிரியராக இருக்க இதுல திருச்சியில இருக்காங்க. உறவுக்கார பெண்,
எனக்கு தங்கையே வேணும். என்னுடைய அம்மா பிறந்த ஊர், அம்மாவுக்கு உறவுக்காரவங்க, அப்போ எனக்கு தங்கை உறவு தானே. ரொம்ப சிறப்பான ஒரு திறன் படைத்த ஒரு கவிஞர். ஹைக்கூன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக எழுதுவாங்க. அதே போல் நிறைய நடுவர் பணி, பட்டிமன்ற பேச்சாளர், மிக சிறப்பாக பேசக்கூடியவங்க. கவியரங்க மேடைகளில் நிறைய கவியரங்க மேடைகளில் எங்களை கூட பயணம் செஞ்சுருக்காங்க. அவன் கவிதா மல்லிகா தான் தெரியும். மல்லிகா சுறுசுறுப்பாக நம்ம கூட இயங்கிட்டு இருக்கிறவங்க தெரியும். மற்றபடி மாணவர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நன்றி அக்கா. அறிமுகத்துக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க? மாணவர்கள்லாம் கேமரா ஆன் பண்ணிட்டு உங்க பேரை சொல்லுங்கப்பா. மாணவர்கள் பேரு சொல்லுங்க. ஜெர்ஷமித்ரா. வணக்கம் அம்மா, என் பெயர் ஜெர்ஷமித்ரா அம்மா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சொல்லுங்க பேர் எல்லாருமே சொல்லுங்க. இது வணக்கம் அம்மா, என் பெயர் கார்த்திகா. கார்த்திகா. 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சொல்லு. 6ஆம் வகுப்பு படிக்கின்ற அம்மா. நல்ல திறன் வாய்ந்த பெண், நிறைய போட்டிகள்ல கலந்துப்பா. சொல்லுங்கம்மா, ஒவ்வொருத்தரும் உங்க பேரை சொல்லுங்க. அம்மா வணக்கம் அம்மா, என் பெயர் ஜெய் நிரஞ்சனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன் அம்மா. இங்க எம்எஸ்ல 2 பேர் இருக்கீங்க. யாருப்பா? கேமரா ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அம்மா என் பெயர் ஜெய் நிரஞ்சனா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நான் 2 பேர் கேமரா ஆன் பண்ணாம இருக்காங்க. நீங்க தொடங்குங்க, அவங்க இடையில வந்து அறிமுகப்படுத்துவாங்க. செல்வராணி, சீமா, அவங்கள சொல்லிங்கம்மா. சீமா, வணக்கம் சொல்லி சொல்லுங்க. வணக்கம் சொல்லி சொல்லுங்க. பேச்சு புரியல சீமா, நானே சொல்லிடுறேன். சீமா அவங்க அம்மா கல்லூரி பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். நல்லா திருக்குறள் அந்த பொண்ணு நல்லா சொல்லுவா. MAன்னு இருக்கு. இதுல யாருமா இருக்கீங்க? அவ்வளவு 4 ஸ்டூடெண்ட்ஸ் அக்கா. 4 மாணவிகள் இணைஞ்சிருக்காங்களா? இணைஞ்சிருக்காங்க. இங்க 3 பேர் இருக்காங்க இணைப்புல. அவங்க கேட்கலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பாண்டிச்சேரியில ஒருத்தவங்க கேட்டாங்க, என் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என் பொண்ணும் கத்துக்கணும், லிங்க் அனுப்புங்கன்னு. நான் அவங்களுக்கு லிங்க் அனுப்பி விட்டேன். அவங்க இருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்னொரு பாப்பா ராமச்சந்திரன் ஒண்ணு வருதே, அவங்க யாரு? ஜெர்ஷமித்ரா சொல்லிட்டாங்களா? சரிங்க, சொல்லிட்டாங்க. இங்க ஒரு 3 பேர் இணைப்புல இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. MA அப்படின்னு போட்டுருக்கு. என் வருதுங்களா? MA அப்படின்னு இருக்கு. சரி, பரவாயில்ல. பேச ஆரம்பிக்கலாமா? வரட்டும், நீங்க தொடங்கிடுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வகுப்பினை, நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து எல்லோருக்கும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய அக்கா நிறைமதி அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல நான் இன்னைக்கு வகுப்பு மாதிரி நான் எடுக்க போறது இல்ல, ரொம்ப சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கதான் போறேன் குழந்தைங்க கிட்ட. நான் உங்களை போல் ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர் கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனல் பேராசிரியர் கிடையாது. ஆனாலும் என்னால் ஆங்கிலம் பேச வைக்க முடியும், மற்றவர்களை பேச வைக்க முடியும். நான் பள்ளிக்கூடத்துல 10ஆம் வகுப்பு வரை, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புக்கு ஆங்கில ஆசிரியராக 1.5 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். நான் 19 வயதில் ஆங்கில இலக்கியம் படித்து முடித்துவிட்டு 19வது வயதிலிருந்தே 20, 21க்குள்ள 1.5 ஆண்டுகள் ஒரு
மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துல ஆங்கில ஆசிரியரா நான் பணியாற்றினேன். அந்த 1.5 ஆண்டுல 1 ஆண்டு நான் எடுத்த வகுப்புக்கு சிறந்த ஆசிரியருக்கான விருது கிடைச்சது எனக்கு. அதுக்கு முன்னாடியே நானு எல்லாரையும் ஆங்கிலம் பேச வைக்கணும். அதாவது குறிப்பா தமிழ் மீடியம்ல படிக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சவாலா அவங்க நினைக்கிறது எது அப்படின்னா ஆங்கிலம் தான், இங்கிலீஷ். இப்ப குட்டீஸ்க்கு வந்து ஆங்கிலம்னு சொல்றதுனால பிரச்சனை இருக்கா? குட்டீஸ், உங்களுக்கு நல்லா தமிழ் எல்லாருக்கும் தெரியும்ல? தெரியுங்கம்மா. சரி செல்லம், நீங்க அழகா சொல்றீங்க. அறிமுகப்படுத்திக்கிட்டதே ரொம்ப அழகா இருந்தது. 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன் அம்மா அப்படி சொல்லும் போது ரொம்ப ஆசையா இருந்தது கேட்கறதுக்கு. முதல்ல குட்டி செல்லங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இங்கிலீஷ் எடுக்க போறாங்களே, ஐயோ அவங்க அப்படி இப்படி அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு உங்க கூட நான் உரையாடிக்கிட்டு இருக்க போறேன். முதல்ல நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நான் வகுப்பு எடுக்கிறது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியா நான் போறேன். இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நடக்குதுல்ல, போட்டித் தேர்வுகள். இது இப்போ வந்து ஆசிரியர்களுக்கு பெரியவங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அஸ்வினி, இன்னொருத்தவங்க இருக்காங்களே மேடம், பேர் அழகுலட்சுமி, அழகுலட்சுமி, 2 பேராசிரியர்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன். உங்களை போல் நான் வந்து பிஎட்டோ அந்த குவாலிஃபைடு அந்த டெஸ்ட் எக்ஸாம் எதுவும் நான் பண்ணலைன்னா கூட நான் ஆங்கில ஆசிரியரா, இங்கிலீஷ் ஃபேக்கல்ட்டியா இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கிளாஸ் எடுக்கிறேன். நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கிறேன். அதே மாதிரி குட்டி குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆங்கிலமே தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி நான் அவங்கள ஆங்கிலம் பேச வச்சிருக்கேன், பேச வைக்க முடியும் என்னால. இப்போ இன்னைக்கு குட்டி பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அதை விட மிகப்பெரிய சவால். இதுல நான் பாக்குறேன் 5ஆம் வகுப்பு, 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு இவங்கெல்லாம் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வகுப்பு எடுக்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட நான் இங்கிலீஷ்ல எத்தனை டென்ஸ் இருக்கு, வேர்பு, நவுனு, ப்ரோனவுனு, ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட், இத பத்திலாம் நான் பேச போறது கிடையாது. ரொம்ப சாதாரணமா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க போறேன். என் கூட வந்து பேச போறவங்க 4 குட்டி குழந்தைங்க. 4 குட்டி குழந்தைங்களும் நான் கேக்குறதுக்கு நீங்க மைக் ஆன் பண்ணிட்டு என் கூட பேசணும், சரியா? நான் உங்கள்கிட்ட தெரியலனாலும் உங்கள்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நீங்கெல்லாம் 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு எந்த ஆங்கில வழி கல்வியா இல்ல வந்து தமிழ் வழி கல்வியா? இங்கிலீஷ் மீடியம். இங்கிலீஷ் மீடியம். வெரி குட், வெரி குட். தமிழ் வழி யாராவது இருக்கீங்களா? யாருமா? என்ன செல்லம், யாரு என்னமோ சொல்றீங்களே செல்லம், யாரு? மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. யாராவது தமிழ் வழி கல்வியில படிக்கிறீங்களா? யார் யார் தமிழ் வழி, யார் யார் ஆங்கில வழியில படிக்கிறீங்க? ஆங்கில வழியில் படிக்கிறேன். தமிழ் வழி யாராவது இருக்கீங்களா? ஜேன்னு வருது. எங்க பள்ளி மாணவர்கள் தமிழ் வழி மாணவர்கள் தான். ஆனா அவங்க இன்னைக்கு இணையில தெரியல. எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துட்டேன், காலும் பண்ணி வரல. அவங்க எல்லாம் தமிழ் மீடியம் தான். சரி, தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப புரியுற மாதிரி தான் இப்ப நான் சொல்ல போறேன். அதனால ஒண்ணு பாருங்க, சீமா தமிழ் மீடியம். சரி, பரவாயில்ல. இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இப்ப ஆங்கிலத்துல இங்கிலீஷ்ல எத்தனை டென்ஸ் இருக்கு அப்படின்னா நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் எப்படி கத்துக்கிட்டேன், நானாதான் கத்துக்கிட்டேன். ஆங்கிலம் பேசுறதுக்கு நானாவே கத்துக்கிட்டேன். எந்த ஆங்கில வகுப்புக்கும் நான் போகல. இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கெல்லாம் நான் போனதே கிடையாது. நானாவே கத்துக்கிட்டேன். அது எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, அடுத்தவங்க பேசுறத நான் கூர்ந்து கவனிப்பேன்.
கவனிச்சாலே நம்மளால இங்கிலீஷ் பேசுறவங்கள கூர்ந்து கவனிச்சாலே நம்மளால பேச முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்பேன். என்னன்னா, தமிழ் நம்ம வந்து வகுப்புக்கு போகாமலே பேச கத்துக்கிட்டோம்ல. தமிழ் எப்படி பேச கத்துக்கிட்டோம்? நம்மள சுத்தி இருக்கிறவங்க பேசுனத பார்த்துதானே கேட்டுதானே கத்துக்கிட்டோம். நம்ம தமிழ் ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் யாராவது போயிருக்கீங்களா? போயிருக்கீங்களா? இல்ல இந்த மாதிரி அப்பப்ப மைக் ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. செல்லக்குட்டிங்களா, கேட்கும் போது பதில் சொல்லணும். மைக் ஆன் பண்ணிட்டு பதில் சொல்லுங்க. இப்ப தமிழ் ஸ்போக்கன் தமிழ் கிளாஸ் யாருமே இங்க போனது இல்லைல்ல? ஏன் போனது இல்ல? இல்லம்மா, நான் போனது இல்லம்மா. அதான் ஏன் போகல? அது நமக்கு தேவைப்படல. சரியா? அது நமக்கு தேவைப்படல. ஏன் தேவைப்படல? நம்ம அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன பண்றாங்க? தமிழ்ல தான் பேசுறாங்க. அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா? அது தானா நமக்கு வந்துருதா? ஆனா இங்கிலீஷ் நம்மள சுத்தி யாரும் பேசுறது இல்ல. எங்க பேசுறாங்க? பள்ளிக்கூடத்துல பேசுறாங்க. அதுவும் முழுமையா பேசுறாங்களான்னா அதுவும் கிடையாது. ஆனா அப்படி இருந்தாலுமே நம்மளால சரளமா இங்கிலீஷ் பேச முடியும். எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா? இங்கிலீஷ் தான் ரொம்ப 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 ஈஸியான லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் தான் நான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? அதுதான் கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. இங்கிலீஷ் தான் ரொம்ப 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 ஈஸியான லாங்குவேஜ். அது எப்படி ஈஸின்னு நான் சொல்லவா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் போறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? இப்போ 4 பேர் பேர்ல அக்கா 4 பேர் பேரை நீங்க ஒரு தடவை சொல்லுங்க அக்கா. நிரஞ்சனா, கார்த்திகா, தர்ஷமித்ரா, அப்புறம் யாரு மாதிரி இருக்கீங்க? சீமா. ஓகே. யஷ்வமித்ராவா? ஜெர்ஷமித்ரா. ஜெர்ஷமித்ரா, நிரஞ்சனா, கார்த்திகா, சீமா. நான் மித்ரான்னு சொல்லிடுறேன். எனக்கு சரியா புரியல, நான் மித்ரான்னு சொல்றேன். நிரஞ்சனா, கார்த்திகா, மித்ரா, இன்னொரு பாப்பா சீமா. ஓகே. இப்ப நான் ஒண்ணும் பயப்பட தேவையில்லை. சும்மா கேஷுவலா தான் நம்ம பேச போறோம். நான் கூப்பிட்டு கேக்குறவங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நான் போறேன் தமிழ்ல சொல்றேன்ல, இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? நிரஞ்சனா சொல்லுங்க. I am going. ஓகே, சரி. கார்த்திகா நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கார்த்திகா சொல்லுங்க, நான் போறேன். அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? I want to go. I want to go. சூப்பர். I want to go. சரி, மித்ரா சொல்லுங்க. Am I go? Am I go. ஓகே, am I go. அடுத்து சீமா சொல்லுங்க. I am going. I am going. ஓகே, வெரி குட். இப்ப எல்லாரும் ஆன்சர் சொன்னதுக்காக உங்க எல்லாத்துக்கும் நான் பெரியசா கை தட்டுறேன். சரியா? இப்போ நான் போறேன், அத நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்? நான் போறேன், அதை எப்படி தெரியுமா நான் சொல்லுவேன்? ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப நீங்க எத்தனை வேர்ட் யூஸ் பண்ணிருக்கீங்க தெரியுமா? 2 பேர் I am going சொன்னீங்க. I am going சொன்னீங்களா? I am going நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. இன்னொருத்தவங்க என்ன சொன்னீங்க? I want to go. என்ன எத்தனை பயன்படுத்திருக்கீங்க? எத்தனை வேர்டு? 4. அடுத்து இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா am I go. இது எத்தனை? சொல்லுங்க யாராவது. இப்ப I am going, I want to go, am I go, இன்னொருத்தவங்க I am going.
இதுல இத்தனை வேர்டே தேவையில்லை. நான் போறேன், அதுக்கு ஐ கோ, அவ்வளவுதான். ஐ கோ, நான் போறேன், இப்படிதான் சொல்லணும். இப்ப நீங்க சொன்ன அந்த ஐ எம் கோயிங் இருக்குல்ல, அதுக்கு என்ன தெரியுமா மீனிங்? நான் சொன்னது ஐ கோ, நான் போறேன். நீங்க சொன்னது என்னது? ஐ ஆம் கோயிங். இப்ப ஐ ஆம் கோயிங்னா என்ன தெரியுமா? நான் போய் கொண்டு இருக்கிறேன். நான் போய் கொண்டிருக்கிறேன். என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் போய்கிட்டு இருக்கேன். இந்த பாண்டிச்சேரியில என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் போயின்னுக்குறேன் அப்படின்னுவாங்க, தெரியுமா? நான் போயினே இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. ஐ ஆம் கோயிங், நான் போயின்னுக்குறேன் அப்படின்னுவாங்க. அது என்ன அப்படின்னா, நான் போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஐ ஆம் கோயிங். ஆனா நான் உங்களை கேட்டது என்னது? ஐ கோ, நான் போறேன். இப்ப ஐ கோவுக்கு என்ன? ரெண்டு வேர்டு தான். எத்தனை வேர்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க. எத்தனை வேர்ட்ஸ்? 2 letters. ஐ கோ தான் நான் போறேன். சரியா? இப்ப நீங்க சொல்லுங்க, நான் போறேன் அதை எப்படி சொல்லணும் இங்கிலீஷ்ல? எல்லாரும் சொல்லுங்க. I go. வெரி குட். இப்ப இன்னொன்னு கேக்குறேன், அதுக்கு சொல்லுங்க. நான் வர்றேன், அதுக்கு எப்படி சொல்லணும்? I come. எஸ், ஐ கோ சொன்னோமா? நான் போறேன். நான் வரேன் என்ன சொல்லிருக்கோம்? I come. I come. ஓகே, நான் உட்கார்றேன். I sit. நான் எழுந்திருக்கிறேன், நிக்கிறேன். நான் நிக்கிறேன். I stand. நான் பேசுறேன். நான் பேசுறேன். I speak. I speak. எஸ், நான் பாடம் சொல்லி தர்றேன். I teach. நான் குதிக்கிறேன். I jump. நான் பாடுறேன். I sing. I sing. இல்ல, நான் பாடுறேன்னு தான் சொன்னேன். ஏன் திடீர்னு ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க? I sing. எஸ், ஐ சிங். நான் ஓடுறேன். I run. ஐ ரன். ஓகே, நான் கத்துறேன். I shouting. நோ, ஏன் இப்ப திடீர்னு ஐஎன்ஜி சேர்க்கிறீங்க? நான் கத்துறேன்னு தானே சொன்னேன், கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலையே, கத்தி கொண்டிருக்கிறேன்னு நான் சொல்லலையே. எப்படி சொல்லணும்? I shout. ஓகே, நான் அடிக்கிறேன். I beat. ஐ பீட். ரெண்டே பேர் தான் சொல்றாங்க, மிச்சம் 2 பேர் சொல்லுங்க. நிரஞ்சனா, கார்த்திகா, மித்ரா, சீமா, எல்லாரும் சொல்லுங்க. நான் அடிக்கிறேன். I beat. நான் கடிக்கிறேன். கடிக்கிறதுக்கு என்ன? பைட். இப்ப சொல்லுங்க, நான் கடிக்கிறேன். I bite. நான் சாப்பிடுறேன். I eat. நான் முறைக்கிறேன். முறைக்கிறதுக்கு என்னது? ஸ்டார். இப்ப சொல்லுங்க, நான் முறைக்கிறேன். I stare. I stare. இப்ப நான் எழுதுறேன். I write. நான் அறுக்கிறேன். I cut. ஓகே, இப்ப நீங்க எவ்வளோ நேரம் எத்தனை பேசிட்டீங்க தெரியுமா? எவ்வளோ சென்டென்ஸ் பேசிருக்கீங்க தெரியுமா? நீங்க இவ்வளவு நேரம் எவ்வளவு சென்டென்ஸ் பேசிட்டீங்க தெரியுமா? என்னென்னலாம் சொன்னீங்கன்னு நான் சொல்லவா? நான் கத்துறேன், நான் பேசுறேன், நான் எழுதுறேன், நான் முறைக்கிறேன், நான் சாப்பிடுறேன், நான் ஓடுறேன், நான் பாடம் நடத்துறேன், நான் கடிக்கிறேன். இவ்வளோ பேசிருக்கீங்க நீங்க. இப்ப இவ்வளவு நேரம் நீங்களா தானே பேசுனீங்க? நானா பேசினேன்? நீங்க 4 பேரும் தானே பேசுனீங்க? Yes, ma'am. இப்ப நீங்க இப்ப கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். என்ன டென்ஸ் தெரியுமா? சொல்லுங்க. Simple present tense.
இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன வரும்? ரெண்டே ரெண்டு வேர்டு தான் வரும். ஓகே, அது கூட இந்த ஐஎன்ஜி எல்லாம் சேர்க்க கூடாது. சரியா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐஎன்ஜி எல்லாம் சேர்க்க கூடாது. ஓகே ஓகே, 4 பேருக்கும் ஓகேவா? எஸ் மேம். 4 பேரும் ஓகே சொல்லுங்க. எஸ் வெரி குட். இப்ப நான் சொன்னது என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஆனா நீங்க தான் இவ்வளவு நேரம் பேசுனீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தேன். நீங்க நிறைய சொல்லிட்டீங்க, நிறைய பேசுனீங்க. இது எல்லாமே என்ன தெரியுமா? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ரெண்டே ரெண்டு வேர்டு தான் வரும். எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தகவல் நம்ம நிறைய ஆட் பண்ணணும்னா அதுல பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப எக்ஸ்ட்ராவா ஆட் பண்றது எப்படின்னு சொல்லவா? ஐ கோ சொன்னோம்ல, நான் போறேன். அதே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல நான் போறேன், அது கூட ஒன்னே ஒண்ணு சேர்க்கவா? கூல். இப்ப சேர்த்து சொல்லுங்க. ஐ நான் ஐ கோ டு ஸ்கூல். அவ்வளவுதான். இதுவும் பிரசன்ட் டென்ஸ் தான், இதுவும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். ஆனா நான் என்ன சொன்னேன்? ஐ கோவே போதும், ரெண்டே ரெண்டு வேர்டு போதும்னு சொன்னேன்னா, இப்ப கூடுதலா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நான் போறேன். எங்க போறேன்? ஸ்கூலுக்கு போறேன். ஓகேவா? நான் பாடுறேன். நான் பாடுறேன். என்ன பாடுறேன்? பாட்டு பாடுறேன். வாட்? அதுக்கு பதில் சொல்லுதுல, என்ன பாடுறீங்க? பாட்டு பாடுறீங்க. அதை எப்படி சொல்லணும்? ஐ சிங் சாங். அவ்வளவுதான். இப்படிதான் ஐ கட், வெட்டுறேன், அறுக்கிறேன். எதை அறுக்கிறீங்க? ஏதோ ஒண்ணு சேர்த்து சொல்லுங்க. ஐ கட் டொமேட்டோ. ஐ கட். குட். அவ்வளவுதான். இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, அடுத்து நான் பேசுறேன். என்ன பேசுறேன்? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். அவ்வளவுதான். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ். ஐ ஸ்பீக் தமிழ். ஐ ஸ்பீக் மலையாளம். ஐ ஸ்பீக் தெலுங்கு. ஐ ஸ்பீக் ஹிந்தி. இப்படி ஆட் பண்ணலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும், அது கூட இன்னொரு இன்ஃபர்மேஷன் சேர்த்து சொல்லணும்னா அப்படியே ஆட் பண்ணிக்கலாமே ஒழிய டென்ஸ் மாறாது. ஓகேவா? இப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? இவ்வளவு நேரம் நீங்க தான் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தேன். ஐ கோ, நான் போறேன், அது மட்டும் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் பாத்தீங்களா, நீங்களாவே இவ்வளோ பேசிட்டீங்க. இப்ப இன்னொன்னு சொல்லவா? இன்னொன்னு சொல்லவா? எஸ் மேம். இன்னொன்னு சொல்லவா வேண்டாமா? எஸ் மேம். ஓகே. இப்ப நான் போறேன் சொன்னேன்னா, நான் போனேன்னு சொல்றேன். நான் சொல்றேன் நான் போனேன். எப்படி சொல்லுவீங்க? ஐ வாஸ் கோ. ஐ வாஸ் கோ. ஓகே. இன்னொருத்தவங்க சொல்லுங்க. இப்ப சொன்னது யாரு? கார்த்திகா மேம். கார்த்திகாவா? அடுத்தது இன்னொருத்தவங்க சொல்லுங்க. நிரஞ்சனா சொல்லுங்க. நான் போனேன். ஐ அம் கோவா. யார்? நிரஞ்சனா சொல்லிருக்கீங்களா? ஆமாமா. ஓகே. அடுத்து இப்போ யாரு? மித்ரா சொல்லுங்க. வாஸ் ஐ கோ. வாஸ் ஐ கோ. ஓகே. அடுத்து சீமா சொல்லுங்க. என்னம்மா? ஐ வாண்ட் டு கோ. ஐ வாண்ட் டு கோவா? ஓகே சரி. இப்ப முயற்சி பண்ணனா உங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஓகேவா? 4 பேரும் சொன்னதுமே சரியா இல்ல. இப்ப நான் சொல்லித்தரேன். இதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சரியா சொல்லுவீங்க பாருங்க. முன்னாடி நீங்க 4 பேரும் சரியா சொல்லல. ஆனா நான் ஒன்னே ஒண்ணு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எல்லாரும் நிறைய இங்கிலீஷ்ல பேசிட்டீங்க. இப்ப நான் போறேன்னு சொன்னேன். ஐ கோ சொன்னேனா? இப்ப நான் சொல்றேன் நான் போனேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு சரியா சொல்லட்டுமா? நீங்க 4 பேரும் முயற்சி பண்ணுனீங்க, ஆனா சரியா சொல்லல. இப்ப நான் சொல்லட்டுமா? ஐ வெண்ட்.
ஐ வெண்ட். ஓகே, நான் போனேன். ஓகே, நான் வந்தேன் எப்படி சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? ஐ கேம். ஓகேவா? இந்த பாஸ்ட் டென்ஸ்ல ஒண்ணே ஒண்ணு நீங்க படிக்கணும். என்ன படிக்கணும்னா, வெர்போட 3 ஃபார்ம் இருக்கு. கோ, வெண்ட், கான். கம், கேம், கம். ஈட், ஏட், ஈட்டன். Speak, spoke, spoken. Scold, scolded, scolded. Bite, bit, bitten. இது மாதிரி இருக்கு. 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த 3 ஃபார்ம்ல இரண்டாவது ஃபார்ம் பயன்படுத்தணும்னா அதுதான் என்னது? பாஸ்ட் டென்ஸ். ஐ கோ சொன்னோம்ல முன்னாடி, நான் போறேன். நான் போனேன்றதுக்கு ஐ வென்ட்னு சொல்லணும். சரியா? அதுவும் 2 வேர்டு தான். ஐ வென்ட். எத்தனை பயன்படுத்துறோம்? 2. அவ்வளவுதான். ஐ வென்ட். ஐ ஏட். நான் சாப்பிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த செகண்ட் ஃபார்ம் தெரியலங்கிறதுனால பாஸ்ட் டென்ஸ் எல்லாம் நானே சொல்லிடுறேன். ஆனா திரும்பவும் நீங்க சொல்லணும். ஓகேவா? நான் போனேன். ஐ வென்ட். நான் வந்தேன். ஐ கேம். நான் சாப்பிட்டேன். ஐ ஏட். நான் பேசினேன். ஸ்பீக்கர் ஸ்போக்னு சொல்லணும். ஐ ஸ்போக். ஓகேவா? நான் அவளை கடிச்சேன். நான் கடிச்சேன். ஐ பிட். பிட். பைட் சொன்னோம்ல கடிக்கிறதுக்கு. இப்ப அது பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது பிட்னு சொல்லணும். பிட். கட்டு சொன்னோம் இல்லையா? கட்டு எந்த டென்ஸுக்கு சொன்னாலும் கட்டு தான் வரும். கட்டு தான் வரும். ஓகேவா? ஐ கட். இப்படி சொல்லணும். இப்ப நீங்க கத்துக்கிட்ட டென்ஸ் என்ன டென்ஸ் தெரியுமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எஸ், சிம்பிள் பாஸ்ட். முன்னாடி என்ன கத்துக்கிட்டோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இப்ப என்ன கத்துக்கிட்டோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அடுத்த வகுப்புக்கு வரும்போது நீங்க என்ன பண்ணிடணும் தெரியுமா? ஒண்ணே ஒண்ணு பார்த்துட்டு வரணும். என்ன பார்த்துட்டு வரணும்னா, 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். நிறைய புக்ல அது இருக்கு. கோ, வெண்ட், கான். பைட், பிட், பிட்டன். forget, forgot, forgotten. eat, ate, eaten. அந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு வாங்க. இப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோமா? அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோமா? இப்ப இன்னொன்னு கேக்குறேன். ரொம்ப ஈஸியா நீங்களே சொல்லிடுவீங்க. இப்ப நான் போறேன்னு சொன்னேன்னா அதுக்கு அடுத்து என்ன சொன்னேன்? நான் போனேன்னு சொன்னேன்னா இப்ப நான் போவேன் அப்படின்னு சொல்றேன். நான் போவேன். நான் போவேன். நான் செல்வேன். ஓகே, அடுத்த ஆள் சொல்லுங்க. I was went. நான் போவேங்கிறதுக்கு I was went. ஓகே, பரவாயில்ல, விட்டுருங்க. I was went. அடுத்து இன்னொருத்தவங்க சொல்லுங்க. நான் போவேன். மேம், நான் மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க செல்லம். I gone. ஓகே, அடுத்த ஆள் சொல்லுங்க. I want to go. நான் போவேன், அதுக்கு I want to go வா? ஓகே, இன்னொருத்தவங்க யாரு மிச்சம்? மித்ரா சொல்லுங்க. I gone. ஓகே, இப்ப 4 பேர் சொல்லிட்டீங்களா? Yes ma'am. ஓகே, I gone சொன்னீங்க. I want to go சொன்னீங்க. I gone இன்னொன்னு ஏதோ சொன்னீங்க. ஆக மொத்தத்துல நான் போவேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி தெரியுமா சொல்லணும்? ஒன்னே ஒன்னு சொல்றேன், அப்புறம் எல்லாமே நீங்களே சொல்லுவீங்க. நான் சொல்லவா? நான் போவேன். I will go. I will go. நான் எத்தனை வேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன்? 3. நம்ம நான் போறேன்றதுக்கு 2 வேர்டு தான் யூஸ் பண்ணோம். நான் போனேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை வேர்ட் யூஸ் பண்ணோம்? 3. எத்தனை? 2.
நான் போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எத்தனை யூஸ் பண்ணோம்? ஐ வில் கோ. 3. ஓகே, ஐ வில். இப்ப நான் என்ன கேக்குறேன்? நான் போவேன். இனிமேதான் அதை செய்ய போறோம். நம்ம முன்னாடி நான் போறேன்னு சொன்னோம், நான் போனேன்னு சொன்னோம். இனிமேதான் நம்ம அதை செய்ய போறோம். அதனால அது என்ன டென்ஸ் தெரியுமா? Simple future tense. அவ்வளவுதான், ஃபியூச்சர் டென்ஸ். இப்ப நான் ஒன்னொன்னா கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. நான் சாப்பிடுவேன். அவ்வளவுதான். ஒரே ஒரு, அதாவது அவ்வளவுதான், ஈட். அவ்வளவுதான். ஐ வில் கோ தானே சொன்னேன். ஐ வில் கோ தானே சொன்னேன். அதே மாதிரி சென்ஸ் வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஐ வில் ஈட், ஐ வில் ஸ்பீக், ஐ வில் கட், ஐ வில் ரன், ஐ வில். யாரோ மைக் ஆஃப் பண்ணி யாரோ பேசுறாங்க, வேற யாரோ பேசுறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தவிர மிச்ச எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணிக்கணும். இப்போ நான் கேக்குறதுக்கு இப்ப நீங்களாவே சொல்ல போறீங்க. ஓகேவா? ஓகேவாமா? இப்ப நான் கேக்குறேன். நான் சிரிப்பேன். நான் சிரிப்பேன். I will laugh. வெரி குட், சூப்பர். அவ்வளவுதான், ஐ வில் லாஃப். நான் சாப்பிடுவேன். I will eat. அவ்வளவுதான். நான் பார்ப்பேன். I will see. நான் அடிப்பேன். I will read. என்னம்மா சொல்லுங்க? இப்ப ஒவ்வொரு நான் கேக்குறவங்களா சொல்லுங்க. நிரஞ்சனா சொல்லுங்க. நான் அடிப்பேன். I will slap. ஓகே, குட். ஐ வில் ஸ்லாப். ஓகே, கார்த்திகா சொல்லுங்க. நான் எழுதுவேன். நான் எழுதுவேன். I will write. வெரி குட். நான் பாடுவேன். நான் பாடுவேன். I will sing. மித்ரா சொல்லுங்க. I will sing, ma'am. ஓகே, வெரி குட். சீமா இப்ப சொல்லணும். நான் உட்காருவேன். I will sit. அவ்வளவுதான். இப்ப என்ன, நீங்களா தானே சொல்றீங்க? நீங்களாவே எவ்வளவு பேசுறீங்க பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு நேரம் தப்பா சொன்னீங்கல்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் தப்பா சொன்னீங்க. அடுத்து நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தேன். இப்ப நீங்க எல்லாரும் நிறைய பேசுறீங்க பாத்தீங்களா? இப்ப இவ்வளவு நேரம் எத்தனை சென்டென்ஸ் பேசிட்டீங்க பாருங்க. சரியா? இப்ப திரும்பவும் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேக்குறேன். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கத்துக்கிட்டோமா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கத்துக்கிட்டோமா? ஃபியூச்சர் டென்ஸ் கத்துக்கிட்டோம். ஓகே, இப்ப இது மூணையும் நான் கேக்குறேன். மாத்தி மாத்தி கேட்டா கரெக்டா சொல்லுவீங்களா? கரெக்டா சொல்லுவீங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் ஒண்ணு. நான் எழுதுகிறேன். ஐ ரைட். நான் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்பேன், நீங்க சொல்லணும். ஓகே, நான் எழுதுகிறேன். ஐ ரைட். நான் எழுதினேன். ஐ ரோட். நான் எழுதுவேன். ஐ வில் ரைட். ஓகே, இதுதான். நான் எழுதுறேன். நான் எழுதுனேன். நான் எழுதுவேன். ஓகே, இப்ப நான் இன்னொரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கணும். ஐ ரைட். நான் எழுதுறேன். நான் எழுதுனேன். ஐ ரோட். நான் எழுதுவேன். ஐ வில் ரைட். நான் எழுதுவேன். ஓகேவா? இப்ப நான் கேக்குறேன். நிரஞ்சனா மட்டும் மைக் ஆன் பண்ணுங்க, மிச்சம் எல்லாரும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நிரஞ்சனாவா? ஆமாமா.
இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ஈஸி தான், ரொம்ப ஈஸி. கேஷுவலா சொல்லுங்க. நான் சாப்பிடுகிறேன். நான் சாப்பிடுறேன். I am eating. நான் ஐஎம் சொல்லி கொடுக்கவே இல்லையே இன்னைக்கு. ஐஎன்ஜி சொல்லி கொடுக்கவே இல்லையே. I will eat. இல்லையே, நான் சாப்பிடுறேன்னு தானே சொல்றேன். I am eat. இல்லையே, நான் அப்படி சொல்லி கொடுக்கவே இல்லையே. இன்னொரு தடவை சொல்லவா? இன்னொரு தடவை சொல்றேன். நான் சாப்பிடுறேன். ஐ ஈட். நான் சாப்பிட்டேன். ஐ ஏட். நான் சாப்பிடுவேன். ஐ வில் ஈட். ஓகேவா? எக்ஸாம்பிள் போதுமா? போதுமா? இப்ப நான் கேக்குறேன், சொல்லுங்க. நான் எழுதுவேன். நான் எழுதுறேன். சொல்லுங்க. I write. வெரி குட், சூப்பர். ஐ ரைட். நான் எழுதுனேன். I wrote. வெரி குட், சூப்பர். நான் எழுதுவேன். I will write. சூப்பர். ஐ ரைட். ஐ ரோட். ஐ வில் ரைட். இன்னைக்கு என்ன நீங்க பேசிட்டீங்க தெரியுமா? 3 டென்ஸ் பேசிட்டீங்க. வெரி குட். நீங்க யாருமா இப்ப பேசுனது? யாரு? நிரஞ்சனாவா? ஆமாமா. வெரி குட், வெரி குட். ஐ ரைட். ஐ ரோட். ஐ வில் ரைட். 3 சொல்லிட்டீங்க. 3 டென்ஸ்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. சரியா? வெரி குட். எல்லாரும் கை தட்டிக்கலாம். நிரஞ்சனாவுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. சூப்பர். இப்ப நிரஞ்சனா மைக் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்த்திகா. கார்த்திகா கார்த்திகா யாரு? ஓகே. ஓகே கார்த்திகா, நீங்க இப்போ நான் கேட்க போறதுக்கு சொல்றீங்க. ஓகே? எஸ் மேம். முன்னாடி பாப்பா வந்து ஐ ஈட், ஐ ரைட், ஐ ரோட், ஐ வில் ரைட் சொன்னாங்களா? இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சாப்பிடுறீங்க. ஓகேவா? நான் சாப்பிடுறேன். சொல்லுங்க. I eat. வெரி குட், சூப்பர். ஐ ஈட். நான் சாப்பிட்டேன். I eaten. நான் சாப்பிட்டேன். இல்ல இல்ல இல்லடா. பாப்பா, நீ உங்க பேர் என்னடா? சீமாவா? சீமாவா? நீ கார்த்திகா. கார்த்திகா, சீமா சொல்றத கொஞ்சம் கவனிச்சுட்டுமா. அடுத்து நீங்க சொல்லணும். சீமா இப்ப சொல்லுங்க. நான் சாப்பிடுறேன். சொல்லுங்க. I eat. வெரி குட். ஐ ஈட். வெரி குட். சரி, நான் சாப்பிட்டேன். I ate. வெரி குட், சூப்பர். நான் சாப்பிடுவேன். I will eat. சூப்பர், வெரி குட். இப்ப 3 டென்ஸும் சொல்லிட்டீங்களே. நீங்களா தானே சொன்னீங்க சீமா? நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடுவேன். ஐ ஈட். ஐ ஏட். ஐ வில் ஈட். இப்ப எல்லாரும் சீமாவுக்கு கிளாப் பண்ணிடலாம். ஓகே? ஓகே. இப்ப கார்த்திகா வரீங்களா? அடுத்தது சொல்லுங்க. அடுத்து இப்ப யாரு? மித்ரா இருக்கீங்களா? கார்த்திகா சொல்றீங்களா? Yes ma'am. Yes ma'am. சரி, இப்ப கார்த்திகா என்ன சொல்றீங்கன்னா நான் வருகிறேன். நான் வர்றேன். I come. வெரி குட். ஐ கம். நான் வந்தேன். I came. வெரி குட். ஐ கேம். நான் வருவேன். I will come. சூப்பர், வெரி குட். இப்ப 3 டென்ஸ் நீங்க சொன்னீங்க. இப்ப புரியுதா? எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க கூடாது. இந்த ஐஎன்ஜி, ஐ வாண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே? இப்ப முன்னாடி தப்பு பண்ணீங்க, இப்ப சரியா சொல்லிட்டீங்கல்ல. நான் வர்றேன். நான் வந்தேன். நான் வருவேன். ஐ கம்.
I came, I will come. ஓகே, இப்ப எல்லாரும் கார்த்திகாவுக்கு ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாம். கார்த்திகாவுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிருங்க. வெரி குட், சூப்பர். இப்ப அடுத்து யார் இருக்கிறீங்க? மித்ரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மித்ராவா? மித்ரா நீங்க மித்ரா நீங்க ஒண்ணு சொல்லுங்கம்மா, உங்களை நான் கேக்குறேன். சி சா சீன். சி வந்து பாக்குறது, பாஸ்ட் டென்ஸ்ல சா சொல்லணும், திரும்ப சி தான். ஓகேவா? இப்போ உங்கள்கிட்ட கேட்க போறேன். எங்க இருக்கீங்க மித்ரா? எங்க இருக்கீங்க? ஓகே, மிச்ச பேர்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். மைக் ஆஃப் பண்ணுங்க. கார்த்திகா, சீமாலா மைக் ஆஃப் பண்ணுங்க. இப்ப நான் பாக்குறேன். I see. நான் பார்த்தேன். I saw. நான் பாப்பேன். I will saw. I will see. சா எதுக்கு வரணும்? Past tense. செஞ்சு முடிச்சதுக்கு வரணும். ஓகேவா? இப்ப இன்னொரு தடவை கேக்குறேன், சரியா சொல்லணும். நான் பாக்குறேன். I see. நான் பார்த்தேன். I saw. நான் பாப்பேன். I will see. வெரி குட். கிளாப் பண்ணிருங்க எல்லாருமே. எல்லாரும் இப்ப யாருக்கு கிளாப் பண்ணும்? மித்ராவுக்கு கிளாப் பண்ணும். ஓகே, இப்ப கார்த்திகா, நிரஞ்சனா, கார்த்திகா, மித்ரா, சீமா 4 பேருமே இன்னைக்கு எத்தனை டென்ஸ் கத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க தெரியுமா? 3 tense. எஸ், 3 டென்ஸ்னு சொல்லலாமா? எப்படி சொல்லணும்? ப்ளூரல்ல எப்படி சொல்லணும்? Tenses. 3 tenses. எஸ் எஸ் எஸ். என்னென்ன டென்ஸ் கத்துக்கிட்டீங்க? Simple present, simple past, simple future. வெரி குட், வெரி குட், சூப்பர். இப்ப சிங்குலர் ப்ளூரல்லாம் உங்களுக்கு அப்புறமா எடுக்கிறேன். இப்ப இன்னைக்கு நீங்க கத்துக்கிட்டது என்ன தெரியுமா? அடிப்படையானது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். இது 3ம் கத்துக்கிறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் தேவை கிடையாது. என்னென்ன? 2, ஃபியூச்சருக்கு 3, அதுல ஒரு ஹெல்பிங் வெர்பு வரும். இப்ப வெர்புனா என்ன தெரியுமா? நம்ம செய்யறோம்ல, நம்ம செய்யற ஒண்ணு எதை என்ன சொல்லலாம்? Actions. ஆக்ஷன் தான் வெர்ப். நான் பாக்குறேன், நான் என்ன செய்யறேன்னு பாக்குறேன், நான் எழுதுறேன். ஆக்ஷன்ஸ் என்ன செய்யறோம்? எழுதுறேன். அதுதான் என்னது? வெர்ப். நான் நடக்கிறேன், நான் உட்கார்றேன், நான் எழுந்திருக்கிறேன். நாம் செய்யற ஒவ்வொரு செயலும் தான் என்னது? அதுக்கு தமிழ்ல என்ன தெரியுமா? தமிழ்ல என்ன தெரியுமா அதுக்கு? வினைச்சொல். வினைச்சொல்னா என்னன்னா, வினைனா என்ன? செய்யறது, அவ்வளவுதான். வினைனா என்னது? அந்த செய்யறத, நம்மளுடைய செயலை குறிக்கிறது தான் verb. இந்த present tenseக்கு, past tenseக்கு, future tenseக்கு இது 3லயும் ஏதாவது சிரமம் இருக்கா உங்களுக்கு? இது 3லயும் ஏதாவது சிரமம் இருக்கா? இல்லல்ல, இருக்கா? சிரமம் இருக்கா உங்களுக்கு? நான் பேசுறேன், நான் ஐ ஸ்பீக். நான் பேசுனேன், ஐ ஸ்போக். நான் பேசுவேன், ஐ வில் ஸ்பீக். அவ்வளவுதான். ஓகேவா? இதுல நீங்க என்னென்ன தப்பு பண்ணீங்க தொடக்கத்துல சொல்லவா? ஐஎன்ஜி சேர்த்து சொன்னீங்க, கோயிங் சொன்னீங்க, ஐ வாண்ட் டு கோ சொன்னீங்க, வாஸ் ஐ கோ சொன்னீங்க. இப்படிலாம் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸே கிடையாது. ஓகேவா? வாஸ் ஐ கோன்லாம் இங்கிலீஷ் சென்டென்ஸ் கிடையாது. இப்ப இனிமே இன்னையில இருந்து நீங்க திடமா என்ன சொல்லணும்? பிரசன்ட் டென்ஸ்னா இப்படித்தான் இருக்கணும், பாஸ்ட் டென்ஸ்னா இதுதான் இருக்கணும், ஃபியூச்சர் டென்ஸ்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லணும்.
ஓகேவா? யாராவது தப்பு பண்ணா நீங்க என்ன சொல்லணும்? இல்ல தப்பா சொல்லக்கூடாது, இப்படிதான் சொல்லணும். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல ஐஎன்ஜி எல்லாம் வரக்கூடாது, வாண்டு வாசு எதுவுமே வரக்கூடாது, ஃபியூச்சர்ல வில்லு வரணும். இதெல்லாம் சொல்லுவீங்களா இனிமேலு? நிரஞ்சனா நீங்களா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் இப்ப சொல்லி கொடுத்த 3ல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க நிரஞ்சனா. நான் படிக்கிறேன், அதுக்கு என்ன சொல்லணும்? நிரஞ்சனா நிரஞ்சனா இல்லையா லைன்ல? சரி, இப்ப கார்த்திகா சொல்றீங்களா? நான் படிக்கிறேன் எப்படி சொல்லணும்? நான் படிக்கிறேன், அவ்வளவுதான். ஐ ரீட். ஓகே, ஐ ரீட். சரி, நான் படிப்பேன் எப்படி சொல்லணும்? நிரஞ்சனா சொல்லுங்க. நிரஞ்சனா புதுசா சேர்ந்திருக்கோம் மிஸ் இப்பதான். யாருமா பேர் என்னம்மா? திக்ஷிகா. சரி, இன்னைக்கு பரவாயில்ல, நீங்க அடுத்த கிளாஸ்ல கத்துக்கோங்க. இப்ப கிளாஸ் முடிய போகுது, இப்ப கவனிச்சுட்டுருங்க. பேர் என்னம்மா சொன்னீங்க? திக்ஷிகா. விக்திகாவா? நீங்க லேட்டா வந்துட்டீங்களே, இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். பரவாயில்ல, மத்தவங்க கிட்ட நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? என்னம்மா? அக்காக்கு சொல்லி கொடுக்க போது நானும் பாதி சொன்னேன். ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். அப்ப அக்கா நேரம் குறிச்சு வச்சிருக்கோம், நீ கவனிச்சுக்கோ. அடுத்த வகுப்புல நீ கண்டினியூ பண்ணிக்கலாம், சரியா? ஓகே, இப்ப யாரு சீமா இருக்கீங்களா? சீமா சீமா நீங்க என்ன பண்றீங்க? நான் படிக்கிறேன் எப்படி சொல்லணும்? சீமா இருக்கீங்களாம்மா? நான் படிக்கிறேன் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? ஓகே, ஐ ரீட். நான் படிப்பேன் எப்படி சொல்லணும்? நான் படிப்பேன். சீமா இங்க கவனிங்க, அங்க யார்கிட்டயோ பேசுறீங்க. நான் படிப்பேன் எப்படி சொல்லணும்? இல்ல நீங்க பேசுறது கேட்கலமா? சொல்லுமா. இல்ல நீ பேசுறதே கேட்கல, நீ மைக் ஆஃப் பண்ணிக்க. இப்ப மித்ரா மித்ரா சொல்லுங்க. படிப்பேன், நான் படிப்பேன். சொல்லுங்க. I will read. அவ்வளவுதான். இந்த ரீட வந்து பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி தெரியுமா சொல்லணும்? புதுசா ஒன்னே ஒன்னு சொல்லி தரேன். ரீட் அப்படின்றத பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி தெரியுமா உச்சரிக்கணும்? ரெட்னு உச்சரிக்கணும். ஆனா ஸ்பெல்லிங்லாம் மாறாது, READ தான் இருக்கும். ஐ ரீட் நான் படிக்கிறேன், ஐ ரெட் அப்படின்னா நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லணும். ஆனா ஸ்பெல்லிங்லாம் மாறாது. நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல உச்சரிக்கும் போது ஐ ரெட்னு நம்ம படிக்கணும். ஓகேவா? இன்னைக்கு புதுசா ஒன்னே சொல்லி கொடுத்துருக்கேன். ரீடு பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எஸ், ரெட்னு சொல்லிட்டு RED போடக்கூடாது. ஓகேவா? READ ஐ ரெட் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்னே வித்தியாசமா புதுசா சொல்லி கொடுத்துருக்கேன். மிச்சம் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணோம்? நீங்க தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்தேன். இவ்வளவு நேரம் நீங்க தானே பேசுனீங்க, நான் கேட்டதுக்கெல்லாம் சொன்னீங்கல்ல. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எப்படி போடணும், எப்படி பேசணும் நம்ம கத்துக்கிட்டோம். இதுல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நாம் கொடுக்கலாம். என்னன்னா, நான் எழுதுறேன், என்ன எழுதுறேன்? பாட்டு எழுதுறேன். எங்க எழுதுறேன்? ஸ்கூல்ல எழுதுறேன், வீட்டுல எழுதுறேன். நான் பாடுறேன், என்ன பாடுறேன்? நான் பாட்டு பாடுறேன். எங்க?
மைக்ல, ஸ்டேஜ்ல இப்படிலாம் எக்ஸெட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். ஆனா இந்த வெர்பு மாறுமா? மாறாது. வேர்ப் இருக்குல்ல, வேர்ப் அது மாறாது. ஐ சிங், ஐ sang, ஐ வில் சிங். ஓகேவா? ஐ சிங், ஐ sang, ஐ வில் சிங். இது மட்டும்தான். இதுல ஏதாவது சிரமம் இருக்கா? நோ மேம். ரொம்ப ஈஸி தானே இங்கிலீஷ்? எஸ் மேம். ரொம்ப ஈஸி தானே இங்கிலீஷ்? எஸ் மேம். அவ்வளவுதான். இதுதான் பேஸ். இத வச்சுக்கிட்டு நீங்க இன்னைக்கு தேவையில்லாததெல்லாம் சொன்னீங்க. என்னென்ன தப்பு பண்ணீங்க தெரியுமா? ஐ ஆம் கோயிங் சொன்னீங்க, வாஸ் ஐ கோ சொன்னீங்க, பயங்கரமா சொன்னீங்க. ஐ வாண்ட் டு கோ சொன்னீங்க, ஆம் ஐ கோ சொன்னீங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இந்த 3 சென்டென்ஸுக்கு, இந்த 3 டென்ஸுக்கு நம்ம இப்ப பேசணும்ல சிம்பிளா, இது மட்டும்தான் வேணும். அப்புறம் அடுத்தடுத்த கிளாஸ்ல இந்த ஐஎன்ஜி எல்லாம் எப்ப போடணும், எப்ப வேற என்னெல்லாம் சேர்க்கணும், ஆம்லாம் எப்ப போடணும், அதெல்லாம் அடுத்த வகுப்புல சொல்லி தரேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்து வேற வகுப்பு எடுக்கிறது வரைக்கும் இந்த 3 டென்ஸ் மட்டும் நீங்க நிறைய எழுதணும். பிரசன்ட் டென்ஸ்னு போட்டு, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்னு போட்டு நிறைய எழுதுங்க. அடுத்து ஹீ, ஷீ, இட் எல்லாம் வந்தா எப்படி போடணும் அதெல்லாம் நான் சொல்லி தருவேன். ஓகேவா? ஓகே. எஸ் மேம். இன்னைக்கு போதுமா? இப்போ மணி 8:15 ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனா இந்த 3/4 மணி நேரத்திலேயே நீங்க என்னென்ன எத்தனை டென்ஸ் கத்துருக்கீங்க? 3 கத்துருக்கீங்க. ஓகேவா? இதுல நீங்க தருவாய்க்குங்க. அப்புறம் ஜாலியா பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவீங்க நீங்க எல்லாம். இன்னும் ஒரு 4-5 வகுப்பு எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்களா நிறைய பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அது என்னது? சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், நவுனு, ப்ரோனவுனு, அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வேர்ப், இதெல்லாமே அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எது எதுன்னு சொல்லி தரேன். ஓகே. அப்புறம் மேடம்லாம் இருக்காங்க, ப்ரொஃபஸர்லாம் இருக்காங்க, லெக்சரர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்கலாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. போன வகுப்பெல்லாம் அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல என்ன சொல்லி கொடுத்தாங்க. டாபிக் மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். நீங்க அவங்க சொல்லி தரத இனிமே ஃபாலோ பண்ணுங்க. அப்பப்ப நான் வந்தேனாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. ஆனா இப்ப நான் சொல்லி கொடுத்தத மறப்பீங்களா? நான் சொல்லி கொடுத்தது மறக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் போட்டு லைனா எழுதணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போட்டு லைனா எழுதணும். ஃபியூச்சர் டென்ஸ் போட்டு அட்லீஸ்ட் மினிமம் 10 எழுதணும். இதுல 10, அதுல 10, அதுல 10, மொத்தம் எவ்வளவு எழுதணும்? 30 எழுதணும். ஓகேவா? அடுத்த வகுப்புல கடன்னு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 டென்ஸும் கடன்னு பேச போறீங்க நீங்க எல்லாரும். ஓகேவா? நிரஞ்சனா ஒரு தடவை ஓகே சொல்லுங்க. நிரஞ்சனா ஒரு தடவை ஓகே சொல்லுங்க. எங்க இருக்கீங்க நிரஞ்சனா? ஓகே அம்மா. ஓகே குட். கார்த்திகா ஒரு தடவை ஓகே சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே. அப்புறம் மித்ரா சொல்லுங்க. எங்க இருக்கீங்க மித்ரா? ஓகே மேம். ஓகே குட். சீமா எங்க இருக்கீங்க? சீமா பேசுறதுதான் கேட்க மாட்டேங்குது. சீமா ஓகேவா? ஓகே சொல்லிருங்க. ஓகே. இப்ப உங்க 4 பேருக்கும் புதுசா ஒருத்தவங்க யாரோ அன்பு சேர்ந்திருக்காங்க. 5 பேருக்கும் தேங்க்யூ வெரி மச். உங்க 5 பேருக்கும் நான் பேசினத, சொல்லி கொடுத்தத கவனிச்சு திரும்ப சரியா பதில் சொன்னீங்க இல்லையா? அதுக்கு உங்க 5 பேருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேம். நீங்க ஓகே குட். நீங்க 4 பேரும் மைக் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ. இப்போ
ரொம்ப ரொம்ப அழகா இன்னைக்கு வகுப்பு போச்சு. பிள்ளைகள்லாம் நிறைய பாருங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது இருந்தது, அது பிறகு 12, 13ன்னு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. டீச்சர்ஸ்களும் இருக்காங்க. இப்போ அழகுலட்சுமியும் அஸ்வினி ஆறுமுகம் 2 பேரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து இப்போ சிறப்பு விருந்தினர் வகுப்படுத்தாங்க இல்லையா, உங்களுடைய கருத்துக்களை இங்க பதிவு செய்யணுமா. அழகுலட்சுமி, அஸ்வினி இருக்கீங்களா? கவிதா, 3 பேருமே வந்து கருத்து தெரிவிக்கலாம். பேரண்ட்ஸ் யாராவது இருந்தா கூட நீங்க கருத்து தெரிவிக்கலாம். சொல்லுங்கம்மா. அழகுலட்சுமி பேசுங்க. Yes, ma'am, really வேற லெவல் மேம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் ப்ரொஃபஷன்ற மாதிரி யூ ரியலி டாட் வெல் மேம். ஸோ ஒவ்வொன்று இப்படியும் நான் ஹேண்டில் பண்ணலாமே. ஸோ ஐ லேர்ன் லாட் ஃப்ரம் யூ மேம். ரொம்ப நான் கற்றுக்கிட்டேன். ஏன் அந்த ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி போகலாமே, ஏன் நான் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எக்ஸசைஸ் வரும், இப்படி நான் தமிழில் கொண்டு வந்து ஐ கேன் டீச் த டென்சஸ் ஈஸிலி அப்படின்றதே எங்களுக்கு நல்லா புரிய வச்சிங்கம்மா. ரியலி ஐ எம் ஹாப்பி. ஐ என்ஜாய்ட். எங்கேயும் மூவ் பண்ணல, ஜஸ்ட் ஐ லிசன் அண்ட் தென் மோர் ஓவர் அம்மா ஐ ஹாவ் டு அப்ரிஷியேட் யுவர் பேஷன்சி. ஸோ ஆஸ் அ டீச்சர் வந்து வி நீட் தட் பேஷன்சி. நீங்கள் அவ்வளோ அமைதியா அழகா ஒவ்வொரு குழந்தையும் இன்ட்ராக்ட் பண்ண சொல்லி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. நான் குழந்தைங்கள்ட்ட ஆன்லைன் கிளாஸஸ் எடுப்பேன், இந்த மாதிரி தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இன்னும் அதிகமாக உங்கள்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எனக்கு அது really great amma. Great. Thank you so much for teaching us. Thank you very much. மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. ரொம்ப சிறப்பா உங்களுடைய கருத்துரை இருந்தது. அஸ்வினி இருக்கீங்களா? அஸ்வினி இருக்கீங்களாமா? கவிதா உங்களுடைய கருத்தை சொல்லுங்கம்மா. வணக்கம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். உண்மையே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனல் டீச்சரை விட பெஸ்டா கிளாஸ் போச்சு. அதுதான் உண்மை. அது பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் வாங்க. இந்த 5 குழந்தைங்க கிடையாது, இன்னைக்கு கிளாஸ்ல வந்து 405 குழந்தைங்க இருந்துச்சு. ஒவ்வொரு டீச்சரும் 100 குழந்தைக்கு சமம். நாங்க 4 டீச்சருங்க இருந்தோம், அது 400 குழந்தையா. இந்த 5 குழந்தைங்க 405 குழந்தைங்க நீங்க கத்துக்கிட்டாங்க. உண்மையிலே சொல்றேன், மிக 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 எளிய முறையில அவங்க வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய எளிய முறையிலேயே அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்களே வச்சு ஈஸியா கொண்டு போனாங்க. உண்மையிலே நெஞ்சார்ந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் நன்றியும். மகிழ்ச்சி கவிதா, மிக சிறப்பான கருத்துரை வழங்கினீங்க. மல்லிகா லைன்ல இருக்கீங்களா? வாங்க. வணக்கம். மீண்டும் என்னுடைய வணக்கம். இந்த அக்காவுடைய தனிச்சிறப்பான ஒரு இதுதான். அக்காவுடைய இன்னைக்கு விளக்கம் நடத்துறது மதுரையில ஒரு ஆசிரியர், அவரு எனக்கு இன்னைக்கு நினைவுறுத்தது. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அக்கா இருந்தா நம்ம இன்னும் நிறைய கத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பா சொன்னீங்கக்கா. எளிமையா அந்த குழந்தைங்க அப்படியே உடனே பின்னாடி பிடிச்சாங்க. நீங்க சொல்ல நம்ம அக்கா சொன்ன மாதிரி நாங்க வந்து ஒரு இன்னும் நிறைய பிள்ளைங்களுக்கு நாங்க பரப்புறதுக்கு எங்களுக்கு ஒரு வழியாட்டியா இருக்குது. ரொம்ப அருமையா வாழ்த்துக்கள். இது உங்களுடைய தனிச்சிறப்பு. உங்ககிட்ட இருந்து ரொம்ப நான் கத்துறது நிறைய இருக்கு. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப அழகா மல்லிகா உங்களுடைய கருத்துரை. உண்மையிலே ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்கள்கிட்ட வந்து படிக்கிற குழந்தைகள், கவிதா சொன்ன மாதிரி, மல்லிகா சொன்ன மாதிரி, அழகுலட்சுமி ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களிடம் படிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் சிறப்பான பயிற்சி கொடுப்பதற்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை சிறப்பா எடுத்துக்கிறீங்க. ஒரு எளிய வழியா நீங்க எடுத்துக்கிறீங்க. மகிழ்ச்சி. அஸ்வினி வந்திருக்கீங்களாமா? அஸ்வினி இல்லைன்னு நினைக்கிறேன். பெற்றோர்கள், இந்த குழந்தைங்களுடைய பெற்றோர்கள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். 1 நிமிடம். பெற்றோர்கள் யாராவது இருந்தாலும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு இது எவ்வளவு ஒரு சிறந்த வழிகாட்டியாக பயிற்சியாக இருக்கிறது என்பதை இங்கு தெரியப்படுத்துவது ஆசிரியர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். கார்த்திகா,
எங்க உங்க அம்மா எங்க? அம்மா அம்மா வந்து தம்பி கூப்பிட்டே இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க அம்மா. சரி சரி சரி. அடுத்த முறை வந்து உங்களுடைய பெற்றோர்களையும் கேட்டு பயன்பெற சொல்லுங்க. எல்லோருக்கும் இது வந்து ஒரு சிறந்த வழியாக தான் இருக்கும். குழந்தைங்க மட்டும்தான் படிக்கணும்னு இல்லை, பெரியவங்களும் கற்றுக்கலாம். உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் விருப்பம் இருந்தால் வகுப்பில் வந்து கலந்துக்க சொல்லுங்க. கலந்துட்டு உங்களுக்காக கருத்து சொல்லலாம். சரியா? சரிங்கம்மா. வாழ்த்துகள். அழகுலட்சுமி, நன்றியுரை சொல்லி நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். அம்மா முதல் சில முறையாக நன்றி சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அம்மா. ரியலி அம்மா இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ற எப்பயுமே எங்களுக்கு வந்து குருவா ஒரு வழிகாட்டியா கைட் பண்ணிட்டு இருக்க நிறைமதி அம்மா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய அழைப்பின் பெயரில் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி ஸோ எங்களுக்காக இன்னைக்கு வந்து எங்களோட கலந்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா எங்களுக்கும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்த இளவரசி அம்மா அவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். கவிதா மேம், ரியலி உங்களுடைய ஹைக்கூ கவிதைகள்லாம் படிக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன். இதுல கலந்துக்கிட்டு நீங்க உங்களோட ஒப்பீனியன் அது அழகா சொன்னீங்க பாருங்க. 400 குழந்தைகள் உண்மையாலுமே இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களும் கத்துக்கிட்டது நம்ம அப்படியே போய் குழந்தைங்கள்ட்ட சேர்ப்போம். ஸோ அந்த அழகான வரிகளை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு கவிதா மேம் அவர்களுக்கும் நன்றி. அண்ட் மல்லிகா மேம், போறவர் எல்லா டீச்சர்ஸ்க்கும் இதுல கலந்துக்கிட்டு நம்ம பயன்பெற்றிருக்கோம். வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அண்ட் மாணவ செல்வங்களே, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரியல்லி ஆசம். அழகா பண்ணீங்க. தவறுகளை உடனே திருப்பிக்கிட்டு மேம் கேட்ட மாதிரி அழகா அதை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணீங்க பாருங்க. ரியலி யூ ஆர் தேர். சூப்பர். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி அம்மா. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. மிக சிறப்பா நன்றியை வழங்கினீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சகோதரி அழகுக்கும் அஸ்வினி, இன்னொருத்தவங்க பேர் அஸ்வினி தானேக்கா? ஆமா, அஸ்வினிக்கும் குறிப்பா கவிதா சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கவிதா சகோதரி, நீங்க உங்களுடைய அந்த ஹைக்கூலாம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் சாட்ல அப்படி கொஞ்சம் அனுப்பி விட்டீங்கன்னா நானும் அதை படிச்சு கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவேன். அக்கா தொடக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து ஹைக்கூ ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை நாங்க என்ஜாய் பண்ண வேண்டாமா? நீங்க உங்களுடைய ஹைக்கூ ஒன்னொன்னா அப்படி அனுப்பி விடுங்க எங்களுக்கு. குரூப்ல போட்டாலும் பார்ப்போம், பட் பர்சனல் சாட்ல எனக்கு கொஞ்சம் போட்டீங்கன்னா கூட நான் என்ஜாய் பண்ணுவேன். ஐ வில் ஆல்சோ என்ஜாய் யுவர் ஹைக்கூ ரைட்டிங். You have proved that you are a haiku poetess. So I want to enjoy your haiku poem. நீங்க எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கத்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அந்த 3 டென்ஸ் அவங்கள எழுத வைக்கிறது பேரண்ட்ஸ் உடைய கடமை. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட அதை கொஞ்சம் நம்ம வலியுறுத்தணும். ஏன்னா குழந்தைங்க எழுதுனா மட்டும்தான் மறக்காம இருப்பாங்க, எழுதலைன்னா மறந்துடுவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து மூளையில பல எண்ணம் ஓடும், நிறைய அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால குழந்தைங்களை வந்து ஒரு தடவையாவது எழுத வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. அதை கொஞ்சம் எழுத வச்சாக்க பசங்க மறக்கவே மாட்டாங்க. நம்மளால ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே இதுதான் கிராமர்னு சொல்ல முடியும். நான் வந்து வெறும் 7 வகுப்புகள்ல குரோனப்ஸா இருந்தாங்கன்னா பெரியவங்கள வெறும் 7 வகுப்புல பேச வச்சிருவேன். என்கிட்ட வந்தவங்கள இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சா மட்டும் போதும், உச்சரிக்க எழுத்து கூட்டி படிக்க தெரிஞ்சாலே போதும், 7 வகுப்புல இங்கிலீஷ் பேச வச்சிருவேன். ஆட்டோமேட்டிக்கா பேசுவாங்க. அது நம்மளால முடியும். அது ரொம்ப சுலபம். அது நம்ம அவங்க கூடவே போகணும். நம்ம கூட அவங்கள எடுத்துட்டு வரக்கூடாது. அவங்க கூட நம்ம போகணும். அவங்க கூட போய் அப்படியே தரைமட்டமா ஆயிடணும். நம்ம அவங்க கூடவே போய் தரைமட்டத்துல இருந்து அவங்க கூடவே சேர்ந்து நம்ம எழுந்து வரணும். அப்ப அவங்க கூடவே வந்தா மட்டும்தான் அவங்க எழுந்து வருவாங்க. அதனால நம்மளால முடியும். அடுத்தடுத்த வகுப்புகள்ல கூட நம்ம நிறைய பேசலாம். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. அழகு வந்து உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. கவிதா அசோகன், மல்லிகா டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
என்னன்னா சீரியஸ்லி ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் டீச்சர், பட் ஸ்டில் ஐ என்ஜாய். நீங்க டீச்சர்ஸ் சொல்லும்போது ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எடுக்கும்போது எல்லாம் பெரியவங்களுக்கா எடுக்கிறேன். பெரியவங்களா இருந்தா கூட இந்த குழந்தைங்களோட லெவல்ல தான் அவங்களும் இருக்கிறாங்க நிறைய பேரு. இப்ப இந்த குழந்தைங்க எப்படி தப்பு பண்ணாங்களோ அதே தப்பதான் அவங்களும் பண்றாங்க. ஆனா டிகிரி ஹோல்டர்ஸ் அப்படி இருக்கிறாங்கிறது தான் நம்மளுக்கு வியப்பா இருக்கும். ஆனா நம்ம டீச்சரா கிளாஸ் எடுக்க இங்கிலீஷ்னு போயிட்ட பிறகு அவங்க லெவல் என்னன்னா நம்ம வந்து பாடம் பண்ணவே கூடாது. அவங்க லெவல் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அளவுக்கே நம்மளும் படுத்துடணும். அப்படியே படுத்து அவங்க கூடவே தான் நம்ம எழுந்திரிக்கணும். அப்படி எழுந்தா ஜம்முன்னு எழுந்து அவங்க நிப்பாங்க. அதை நம்மளால செய்ய முடியும். அது மாதிரி நிறைய பேரை நான் உருவாக்கியிருக்கேன். நிறைய பேர் இன்னைக்கு சூப்பரா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வளர்ந்தவங்க, எல்லாம் என்னை விட பெரியவங்களா வேற இருப்பாங்க. எல்லாரும் சூப்பரா பேசிட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்றாங்க. ஐயோ இப்ப எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியுதுன்னு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அதனால நம்ம செய்வோம். ரொம்ப மகிழ்ச்சி. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அக்காவுக்கு இப்படி ஒரு பணியை செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் அக்காவுக்கு வந்திருக்கு பாருங்க. நான் நினைப்பேன் எப்படி இந்த திருக்குறள், இங்கிலீஷு, ஹிந்தி, பாப்பா என்ன பண்றாங்க அக்கா அப்படின்னு நினைப்பேன். எல்லாமே எல்லாத்துக்குமே அவங்களால செயல் வடிவம் கொடுக்க முடியுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அக்கா. அக்காவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டும். எனக்கு இப்படி ஒரு இந்த நேரத்தை, இந்த 1 மணி நேரத்தை பயனுள்ளதா ஆக்குனதுக்கு அக்காவுக்கு நன்றி. உங்க எல்லாருக்கும் நன்றி. மகிழ்ச்சி தங்கை. மிக சிறப்பா என்னுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு வகுப்பு எடுத்து இந்த பிள்ளைகளெல்லாம் மகிழ்வுபடுத்தினீங்க. பிள்ளைகளை மட்டும் இல்ல, ஆசிரியர்களையும் மகிழ்வுபடுத்தி எல்லோரும் இன்னைக்கு மகிழ்வா இருக்காங்க. இந்த நேரம் ரொம்ப இனிமையா போச்சு. இதே போல தொடர்ந்து எங்களை கூட பயணிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டணும், வகுப்பு எடுக்கணும். நம்மளால முடிஞ்ச நம்ம கல்வியை அதாவது உணவு இதெல்லாம் கொடுக்கறது தானம் கிடையாது, கல்வியை கொடுக்கறதும் தானம் தான். நம்ம இலவசமா பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்கறது ஒரு மகிழ்வை கொடுக்கும். இதுதான் நம்ம செய்யணும். நிறைய பிள்ளைகள் எல்லாராலையும் பணம் கொடுத்து படிக்கணும் கத்துக்கணும் அப்படிங்கிறது முடியாதவங்களுக்கு நம்ம வழிகாட்டும். அதுவும் இன்னும் அரசு பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைங்கள்லாம் இன்னும் வருவாங்க, அவங்களுக்கும் நம்ம வழிகாட்டும். ரொம்ப மகிழ்வு தங்கை. எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னைக்கு நீங்க வகுப்பு எடுத்தது மகிழ்வா இருக்கு. அதே போல தொடர்ந்து அழகுலட்சுமி, அஸ்வினி, ஆறுமுகம் எல்லாருமே வரணும், தொடர்ந்து எங்களை கூட பயணிக்கணும். நம்மளால முடிஞ்ச சேவையை நான் செய்துட்டு போகும். அதுதான் என்னுடைய இது. சும்மா இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் சும்மா இருக்கிறது தான். அதெல்லாம் சும்மா மட்டும் எனக்கு இருக்க கூடாது. தொடர்ந்து நம்ம பணியை செய்துட்டே இருக்கோம். மகிழ்ச்சி. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துகள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.